ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் டியோட் ஆப்பில் வந்து வீட்டுக்கு தேவையான சில ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். 5 ரூபாயில இருந்து 185 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருக்கிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மவுஸ் பேடு தான் வாங்கியிருக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு இந்த கை வைக்கிற இடத்துல வந்து குஷன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கிறனால, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குஷன் மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35 ரூபா தான். 35 ருபீஸ்க்கு நான் இதை வாங்கியிருக்கிறேன். இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இதை வாங்குறதா இருந்தால் இந்த ப்ராடக்ட் வந்து 35 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான் நான் சொல்வேன். அடுத்த ப்ராடக்ட் வந்து 3 தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது. 3 பிளாஸ்டிக் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நான் இங்கே ஒன்று அட்டாச் பண்ணியாச்சு. இதையும் பண்ணிடலாம். இந்த பால் இருக்குது பாருங்கள். இந்த பாலில் பின்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பண்ணுற ஸ்விட்ச். இந்த நைட் டைமில் இது பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. இந்த 3D பவர் மூனோட ப்ரைஸ் வந்து 95 ருபீஸ், 95 ரூபாய்க்கு நான் அது வாங்கினேன். கிட்ஸ் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ என் பையனுக்காக தான் நான் அதை வாங்கினேன். 95 ருபீஸ்க்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்து இந்த கேப்சூல் ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் தான் இது. கேப்சூல் மாதிரி ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ இதுக்குள்ளே உங்கள் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குட்டியாக ஐட்டம்ஸ் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி உங்கள் ட்ராவல் பேக்கில் வைக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். 21 ருபீஸ். இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான். அடுத்து வந்து இது ப்ரஷ்ஷு வாங்கியிருக்கிறேன். இந்த பசங்கள்லாம் அவங்களோட பாட்டில் வந்து இந்த உறிஞ்சி குடிக்கிற பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்ட்ராலாம் கலவுறதுக்கு குட்டியாக ஒரு ப்ரஷ்ஷு வேணும் அப்படின்னு இதை வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 5 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். 5 ருபீஸ் தான். கண்டிப்பாக இதோட ப்ரைஸுக்கு இது ஒர்த் அப்படின்னு தான் சொல்வேன். ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் என் பையனுக்காக இந்த பர்கர் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் வாங்கினேன். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி தொட்ட உடனே இந்த மாதிரி ஸ்டிக்கர் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருந்துச்சு. நான் வாங்கின ப்ரைஸுக்கு இது கண்டிப்பாக ஒர்த் இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 57 ரூபாய்க்கு வாங்கினேன். 57 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் ஓகே தான். பட் இதோட குவாலிட்டி வந்து நல்லா இல்லை. மூடி வந்து பர்கர் டாப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு உள்ளே வந்து 2 ஸ்பூன்ஸ் இருக்குது. ஒரு ஃபோர்க் அப்புறம் குட்டியாக ஒரு ஸ்பூன் இருக்குது. லெட்யூஸ் மாதிரி குட்டியாக ஒரு போர்ஷன் இருக்குது. அப்புறம் சிக்கன் மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்குது. டிஃபன் பாக்ஸாக கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்படி கொடுக்குறீங்க, அதாவது ரொம்ப சூடான ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்க, இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கொடுக்குறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறதுக்கு இந்த பாக்ஸ் ஓகே தான். ஆனால் இதை வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதோட குவாலிட்டி வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. இந்த மாதிரி 2 சைடும் லாக் பண்ணுறதுக்கு லாக்கும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து கொலாண்டர் தான் நான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறீங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு நல்லா இருந்துச்சு. பெருசாகவே இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதோட குவாலிட்டியும் வந்து நல்லா தான் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஆனால் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 148 ருபீஸ்க்கு நான் அதை வாங்கினேன். 148 ரூபாய்க்கு நான் இதை வாங்கினேன். ஃபினிஷிங் எல்லாம் நல்லா இருக்குது. ப்ராடக்ட் பார்க்குறதுக்குமே நல்லா இருக்குது. ஸோ 148க்கு இது ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ஆனால் ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். அப்புறம் ஒரு எக் ட்ரே வாங்கியிருக்கிறேன். எக் ட்ரே வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். பழைய எக் ட்ரேலாம் இருக்கு இல்லையா, மூடியெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து 12 முட்டை வைப்பாங்க. ஸோ அதை க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பழைய டைப்பில் தான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பார்த்துட்டே இருந்தேன். எக் ட்ரே வந்து கொஞ்சம்
ஒரு மாதிரி ஃபேன்சியாக ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு. ஸோ அப்போது வந்து எனக்கு இந்த டியோடாப்பில் இந்த ப்ராடக்ட் எனக்கு கிடச்சிது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. 31x வரைக்கும் வைக்கலாம். எக் பாக்ஸ் அப்படின்னு மேலேயும் எழுதியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எக் ட்ரேவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வந்து முட்டை வைக்கிறது. ட்ரே வந்து தனியாகவும் எடுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் முட்டையை வரிசையாக ஒரு 31 முட்டை வைக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ட்ரேயை ஓப்பன் பண்ணி நீங்கள் அழகாக முட்டையை எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கவர்டாக இருந்துச்சு. அதனால நான் அந்த எக் ட்ரே வந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 185 185 இந்த ட்ரேயை நான் வாங்கினேன். இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான். கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்குது, கவர்டாகவும் இருக்குது. எக் ட்ரே நீங்களும் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு கூடை தான் பார்க்க போகிறீங்க. கூடை அப்படின்னு சொன்னீங்க இந்த மாதிரி பிச்சு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அவங்க வந்து நீங்களே வந்து அதை அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து இங்கே தெரிகிற இந்த ஓட்டையில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிகிட்டே வரணும். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கூட நல்லா க்யூட்டாக அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 61 ரூபாய்க்கு நான் அதை வாங்கினேன். 61 ருபீஸ்க்கு நான் அந்த கூடையை வாங்கினேன். இதோட ப்ரைஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக ஒர்த்து தான் நான் சொல்வேன். ஏன்னா ரொம்ப குட்டியாகவும் கிடையாது, ரொம்ப பெருசாகவும் கிடையாது, கொஞ்சம் காம்பேக்டாக தேவைப்படுற அளவுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக 61 ருபீஸ்க்கு இந்த கூடை ஒர்த்து தான். அடுத்த ப்ராடக்ட் வந்து டாய்லெட்டில் வந்து டாய்லெட் கவர் இருக்கு இல்லையா, இந்த சீட் கவர், அதுதான் நான் வாங்கியிருக்கிறேன். அது ஒரு 10 பீஸ் வந்து கிட்டக்க இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 32 ரூபாய்க்கு நான் அதை வாங்கினேன். 32 ரூபாய்க்கு கண்டிப்பாக அது ஓகே தான். இப்போ வெளியே போய் நம்ம வந்து டாய்லெட் வந்து போகும்போது கொஞ்சம் சிரமப்படுவோம். ஸோ அதில் நம்ம உட்காந்து போகணுமா, எத்தனை பேர் இதில் போயிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் அதை வாங்கினேன். கண்டிப்பாக 32 ரூபாய்க்கு இது கொஞ்சம் ஒர்த்தான ப்ராடக்ட் தான். அடுத்த ப்ராடக்ட் வந்து லிண்ட் ரிமூவர் வாங்கினேன். இது வந்து அந்த துணியிலலாம், அந்த பிளாக் துணியிலலாம் அடிக்கடி இந்த பிசுறு மாதிரி தட்டும் இல்லையா, ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து அந்த அழுக்கெல்லாம் நீங்கள் வெளியே வந்து கொட்டிட்டு மறுபடியும் வந்து இதில் மாட்டிடலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 31 ருபீஸ், 31 ரூபாய்க்கு நான் அதை வாங்கியிருக்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் வந்து ஆயில் ஸ்ப்ரே பாட்டில், அதுதான் வாங்கியிருக்கிறேன். 100 ml பாட்டில், அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு கிடைக்குது. இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து 85 ருபீஸ்க்கு வாங்கினேன். 85 ரூபாய்க்கு நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பர் ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. இதோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. 85 ருபீஸ்க்கு இது ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். அடுத்த ப்ராடக்ட் வந்து மொபைல் ஹோல்டர் தான் வாங்கினேன். ஆஸ்ட்ரோனாய்ட் மொபைல் ஹோல்டர் தான் வாங்கினேன். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 81 ருபீஸ்க்கு நான் அதை வாங்கினேன். அப்புறம் ஒரு லைட்டர் வாங்கியிருக்கிறேன். சார்ஜிங் கேபிளோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். இந்த மாதிரி நீங்கள் சார்ஜிங் கேபிள் இது பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா சார்ஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு லைட் வரும். ஆன் பண்ணணும் அப்படின்னா இதான் வந்து ஸ்விட்சு. இதை நீங்கள் மேலே ப்ரெஸ் பண்ணிங்க, மேலே அப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்ஸ் இங்கே எரியுது பாருங்கள். சார்ஜ் இப்போ ஃபுல்லாக இருக்குது. லைட்ஸ் இங்கே எரியுது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்விட்ச், இந்த பட்டன் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இதில் இருந்து உங்களுக்கு கரண்ட் வரும். நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள். இந்த ப்ராடக்டோட ரேட் வந்து 108 ரூபாய்க்கு வாங்கினேன். 108 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். இது ரொம்பவும் ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ரேட்டுக்கு.
ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செட்டு, அந்த ஸ்ட்ரா செட் வாங்கியிருக்கிறேன். 4 செட் இதில் இருக்குது. வித் ப்ரஷோடு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 4 செட்டு, 2 வந்து வளைஞ்சிருக்கிற மாதிரியும் 2 ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரியும் ஸ்ட்ரா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கியிருக்கிறேன். கூடவே இதை வாஷ் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரஷ்ஷும் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் நான் வாங்கின ப்ரைஸுக்கு இது ஓகே அப்படின்னு தான் சொல்வேன். 23 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். அதாவது 23 ருபீஸ்க்கு நான் அதை வாங்கினேன். இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்து தான். இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு டீ லைட், சைக்கிள் டீ லைட் தான் வாங்கினேன். இது பார்க்குறதுக்கு, அவங்க படத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 66 ரூபாய்க்கு நான் அதை வாங்கியிருக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக அந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தே கிடையாது. நான் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இதை வாங்குறதுக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இதை கண்டிப்பாக வாங்காதீங்க. ஒர்த்து கிடையாது. இது வந்து 66 ருபீஸ், அதாவது 66 ரூபாய்க்கு நான் அதை வாங்கினேன். கேண்டிலும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து டியோடாப்பில் நான் என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா ஆகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.